16th ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு என்பது பரிந்துரைச்சிருக்காங்க. என்ன பரிந்துரைச்சிருக்காங்க? 41% மொத்தமாக ஒன்றிய அரசாங்கம் வசூல் செய்கின்ற வரிகளில் 41% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ரூ. 1000 வசூல் பண்ணுறோன்னா ரூ. 410 இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுத்துடணும். அதை 41%. மீதி 59% ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கலாம். இதில் என்னென்னா, ஒய்வி ரெட்டியோடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. 14வது கமிஷன் முடியும் போது அவங்க கமிட்டி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 15வது கமிஷனே நீங்கள் 42% கொடுக்கணும் அப்படிங்கிறது பரிந்துரை. அப்போது 42% கொடுக்கணும்னு சொல்லும்போது அரசாங்கம் அந்த பரிந்துரையை வாங்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி 41% அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பட்ஜெட்டில் கூட பேசும்போது சொன்னாங்க. ஒன்றிய அரசாங்க பட்ஜெட்டில் பேசுகிறாங்க. 41% நாங்கள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிவிசிபிள் பூல் என்று சொல்வார்கள். எதை பகிர்ந்து கொடுப்பது என்பது ஒரு இருக்கும். எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசாங்கம் வசூல் செய்கின்ற எல்லாத்தையும் பகிர்ந்து மாநிலத்துக்கு கொடுக்கறதில்ல. டிவிசிபிள் பூல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி பகிர்ந்து கொடுக்கின்ற தொகை என்பது பார்த்தீங்கன்னா, இல்லை செஸ்ஸு சர்சார்ஜ்னு ஒன்று 2 இருக்குது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செஸ்ஸு சர்சார்ஜ்னு போட்டு வாங்குறாங்க. இப்போ அந்த தொகை ஒரு பெரிய தொகையாக மாறிடுச்சு. அந்த தொகை ஏன் பெரிய தொகையாக மாறி இருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் வசூல் செய்கின்ற வரியை தான் பிரித்து கொடுக்கணுமே தவிர இந்த செஸ் சர்சார்ஜ் ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக அவங்களே வச்சுக்கலாம். அப்போது இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் ஒருவேளை வரியாக இருந்ததுன்னா 42% கணக்கு போட்டாங்கன்னா அப்போது நல்ல நிதியாக இருக்கும். ஆனால் அந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் பிரிச்சுட்டு இப்போ இருக்கிற 41%ங்கிறது எஃபெக்டிவாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 34% தான் வருது. இப்போ ரூ. 1000 நீங்கள் டேக்ஸ் வசூல் பண்ணுறீங்கன்னா ஒரு ரூ. 200 செஸ்ஸும் சர்சார்ஜும் வசூல் பண்ணுறீங்கன்னா அந்த ரூ. 1000 410 பிரித்து கொடுத்தா போதும். ஆனால் அந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் 1200 ஆகி அப்போது நீங்கள் இந்த 410 எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 34% தான் இருக்குது. அப்போது ஒரு பெரிய மோசடி திட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க.